வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5ல் 7ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸின் அடுக்கு எம் இன்ட்டு ஒய்யின் அடுக்கு என் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அடுக்கு எம் ப்ளஸ் என் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பு ஒய் பை எக்ஸ்னு நம்ம காமிக்கணும். சரியா? முதல்ல கொடுத்துருந்து எடுத்து எழுதுவோம். எக்ஸின் அடுக்கு எம் இன்ட்டு ஒய்யின் அடுக்கு என் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ அடுக்கு எம் ப்ளஸ் என். இந்த இடத்துல பாருங்கள், அடுக்கில் எம் என்னெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும்? லாக் எடுக்கணும். லாக் எடுக்குமா? இருபுறமும் லாக் எடுக்கலாமா? பாருங்கள், இடது பக்கத்தில் லாக் ஆஃப் எக்ஸின் அடுக்கு எம்மு ஒய்யின் அடுக்கு என் ஈக்குவல் டு வலது பக்கத்தில் லாக் எடுக்கிறோம். லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஏ அடுக்கு எம் ப்ளஸ் என். முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், இந்த இது பெருக்கல் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எல்லாம் ப்ளஸில் எழுதலாம்? ஃபார்முலா என்னென்னா லாக் எம்என் ஈக்குவல் டு லாக் எம் ப்ளஸ் லாக் என். இந்த மாதிரி பெருக்கல் இருந்துச்சுன்னா இது மாதிரி ப்ளஸில் பிரித்து எழுதலாம். பிரித்து எழுதலாமா? பாருங்கள், இந்த இடத்துல லாக் எக்ஸின் அடுக்கு எம் ப்ளஸ் லாக் ஒய்யின் அடுக்கு என் பிரித்து எழுதியாச்சு. இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா பாருங்கள். அதாவது லாக் எம் அடுக்கு என் அப்படின்னா இந்த அடுக்கு விதியை பயன் இந்த எண்ணை முன்னால் கொண்டு வந்துட்டு லாக் எம்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி இந்த அடுக்கில் எம் ப்ளஸ் என் இருக்குல்லையே அதை முன்னால் கொண்டு வர போகிறோம். எம் ப்ளஸ் என் இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ பாருங்கள், இதில் ஒரு சின்ன மாற்றம். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த அடுக்கு என்ன செய்யலாம்? முன்னால் கொண்டு வர போகிறோம். முன்னால் கொண்டு வாங்க. m into log x plus n into log y முன்னால் கொண்டு வந்துடும். இந்த இதில் அடுக்கலாம் முன்னால் கொண்டு வந்தாச்சு. இது எந்த மாற்றமும் இல்லை. m plus n into log of x plus y. இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், வகையிட போகிறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகையிடலாமா? பாருங்கள், எம் மாறிலி பெருக்கல் இருக்குது, அதனால் அது அப்படியே தான் வரும். எம் இன்ட்டு லாக் எக்ஸை நம்ம வகையிட்டோம்னா 1/x ப்ளஸ் என்னு மாறிலி பெருக்கல் இருக்குது, அப்படியே தான் வரும். லாக் ஒய்யை நம்ம வகையிட்டோம்னா 1/y. இந்த லாகை தான் நம்ம வகையிட்டிருக்கோம். ஒய்யை வகையிட்டோம்னா dy/dx. முடிஞ்சுது. இப்போ இங்கே வாங்க. ஈக்குவல் டு எம் ப்ளஸ் என்னு மாறிலி பெருக்கல் இருக்குது, அதனால் அது அப்படியே தான் வரும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம எக்ஸ் லாக் எக்ஸை நம்ம வகையிட்டோம்னா 1/x. எக்ஸுக்கு மேலே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய். நம்ம லாகை தான் வகையிட்டிருக்கோம். இப்போ செயின் ரூல் யூஸ் பண்ணி இந்த உள்ளே இருக்கு இல்லையா எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதை நம்ம வகையிடும். செயின் ரூல் இணைப்பு விதி. லாகை வகையிட்டா 1/1 ப்ளஸ் xy. இந்த இடத்துல பாருங்கள், இதை வகையிட போகிறோம். எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1. இந்த இடத்துல ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா dy/dx. சரியா? இந்த ஒரு ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அடுத்து பாருங்கள், பெருகிருங்க. 1 எம்மையும் பெருனா எம்மு m/x, 1ஐயும் என்னையும் பெருக்குனா n/y இன்டூ dy/dx ஈக்குவல். இதை பாருங்கள், எம் ப்ளஸ் என்னையும் 1ஐயும் பெருக்குனா என்ன வரும்? எம் ப்ளஸ் என்னு தான் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் dy/dx. இதை நம்ம சுருக்க போகிறோம். இந்த இடது பக்கம் எந்த மாற்றமும் அப்படியே இருக்கட்டும். m/x ப்ளஸ் n/y இன்ட்டு dy/dx ஈக்குவல் டு, பாருங்கள், இதை உள்ளே பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? இதையும் 1ஐயும் பெருக்க என்ன வரும்? இந்த இது அப்படியே வருமா? என்ன வரும்? m ப்ளஸ் n/x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இதையும் dy/dx பெருக்கிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள்? m ப்ளஸ் n/x ப்ளஸ் ஒய் இன்டூ dy/dx. என்ன செஞ்சிட்டோம்? இந்த ப்ராக்கெட் எடுத்து 1 பெருக்கணும், இந்த ப்ராக்கெட்டையும் dy/dx பெருக்கி எழுதியாச்சு. இப்போ நமக்கு dy/dx தான் வேணும் இல்லையா? இந்த dy/dx எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்து என்ன இருக்குது? n/y இன்டூ dy/dx. இது dy/dx தானே. இடது பக்கம் கொண்டு ப்ளஸ் இருக்குது, அங்கே வந்து மைனஸாக மாறும். மைனஸ் m plus n by x plus y into dy/dx. இங்கே என்ன இருக்குது? m plus n by x plus y அப்படியே வந்துடும். இது வந்து ப்ளஸ் தானே, வலது பக்கம் மைனஸாக மாறுமா? மைனஸ்
எம் பை எக்ஸு, எம் பை எக்ஸ். அடுத்த ஸ்டெப் பாருங்க, இது ரெண்டுலேயும் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. அப்போ டிஒய் பை டிஎக்ஸை நம்ம பொதுவாக எடுத்துருவோம். டிஒய் பை டிஎக்ஸை பொதுவாக எடுத்துட்டோம். அங்கே என்ன இருக்குது, என் பை ஒய் இருக்கும், மைனஸ் டிஒய் டிஎக்ஸ் எடுத்துகிட்டு என்ன வரும், எம் ப்ளஸ் என் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். சரியா, ஈக்குவல் டு இங்கே குறுக்கு பெருக்கலை எடுக்க போகிறோம். நம்ம முதல்ல பகுதியை பெருங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் குறுக்க பெருக்கலாமா, எக்ஸ் இன்ட்டு எம் ப்ளஸ் என் குறுக்க இது ரெண்டையும் பெருக்காச்சு, மைனஸ் எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் குறுக்கு பெருக்கலை எடுத்திருக்கோம். பகுதியை பெருக்கணும், குறுக்க பெருக்காச்சு. சரியா, இப்போ பாருங்க, இதே தான் இங்கேயும் டிஒய் பை டிஎக்ஸு, இங்கேயும் குறுக்கு பெருக்கலாம். எடுங்க, ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பகுதியை பெருக்கிட்டோம். இப்போ பாருங்க, குறுக்க பெருங்க, என் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஏ மைனஸ், இந்த மைனஸ் போட்டாச்சு, ஒய் இன்ட்டு எம் ப்ளஸ் என், எம் ப்ளஸ் என் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கங்க, ஈக்குவல் டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த எக்ஸை உள்ளே பெருங்க, எக்ஸை எம்ஐயும் பெருக்குனா எக்ஸ் எம்னு எழுதினாலும் சரி, இல்லை எம் எக்ஸ்னு எழுதினாலும் சரி, ப்ளஸ் எக்ஸை எண்ணையும் பெருக்குனா என் எக்ஸு, இந்த மைனஸ் எம்மை உள்ளே பெருங்க, மைனஸ் எம் எக்ஸு ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸு எம் ஒய் பை இது எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ இன்ட்டு எக்ஸு. இப்போ பாருங்க, அதே மாதிரி தான் எங்கேயும் பாருங்க, என்ன செய்ய போகிறோம், டிஒய் பை டிஎக்ஸு அப்படியே இருக்கட்டும். என்ன உள்ளே பெருங்க, என்ஏ எக்ஸையும் பெருக்குனா என் எக்ஸு, என்ஏ ஒய்யும் பெருக்குனா என் ஒய்இ, மைனஸ் ஒய்யை உள்ளே பெருங்க, மைனஸ் எம் ஒய், ஒய்யை எம்ஐ பண்ணால் மைனஸ் எம் ஒய், ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸு என்ஐ ஒய்யும் பெருக்குனா என் ஒய் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இதில் ஏதாவது கேன்சல் ஆகும் பாருங்க, எது கேன்சல் ஆகும், மைனஸ் எம்எக்ஸு ப்ளஸ் எம்எக்ஸ் கேன்சல், மிச்சம் என்ன இருக்குது, என்எக்ஸு மைனஸ் எம்ஒய்இ பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ இன்ட்டு எக்ஸ், இது மட்டும் தான் மிச்சம் இருக்குது. இங்கே இதில் ஏதோ கேன்சல் ஆகும் பாருங்கள், எது கேன்சல் ஆகும் நமக்கு, ப்ளஸ் என்ஒய்இ மைனஸ் என்ஒய் கேன்சல் ஆகிரும், மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு என்எக்ஸு மைனஸ் எம்ஒய்இ பை ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இது எந்த மாற்றமும் இல்லை, என்ன இருக்குது, என்எக்ஸு மைனஸ் எம்ஒய்இ எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ இன்ட்டு எக்ஸு. இப்போ பாருங்க, நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தானே வேணும், அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இது அப்படியே வரட்டும், என்எக்ஸு மைனஸ் எம்ஒய்இ பை இது எந்த மாற்றமும் இல்லை, எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ இன்ட்டு எக்ஸு பெருக்கல். பாருங்கள், இது ஒரு பின்னம், இந்த பின்னத்தை வலதுபம் கொண்டு போனால் பெருக்கல்ல தலைகீழ மாறும். அப்போ இது தலைகீழ மாற என்ன வரும் பாருங்கள், இது மேலே வந்துடும், ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ, இது கீழே வந்துடும், என்ன இருக்குது, என்எக்ஸு மைனஸ் எம்ஒய், அவ்வளோதான். இப்போ எல்லாமே கேன்சல் ஆகும் பாருங்கள், என்எக்ஸு மைனஸ் எம்ஒய், என்எக்ஸு மைனஸ் எம்ஒய் கேன்சல், எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல், மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஒய் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிறுவப்பட்டது, அப்படி இல்லைன்னா நிரூபிக்கப்பட்டது. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.